அப்ப வன்னியரசு சொல்லி இருக்குது திருமாவளவன் அர்ஜுனா வருதுன்னு சொல்லி இருக்குது. அப்ப திருமாவளவன் அந்த மேடையிலையும் பேசினதா தான் இவர் சொல்றார். சன்மாஸ்டர் சொன்னார் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வாராருன்னு தானே தான் அந்த நிகழ்ச்சியில எதிர்பார்த்துட்டு இருந்தான். இங்க பார்த்தா வந்த அர்ஜுனா வேறையா ராமநாதன் அர்ஜுனா அர்ஜுனாண்டிகள் தான் தந்த கட்சியை சேர்ந்து ஆதவ அர்ஜுனாவைத்தான் அர்ஜுனாண்டிவங்கள் சொல்றாங்க என்று தான் நினைச்சது. மட்டக்களப்பு மாநகர சபை பொது நூலக கட்டடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. விளக்கம் தெரியாம ஒரு கையை வச்சு டான் இழுத்து திரைச்சீலைய நீக்கி அவர் பெரிய ஒரு படம் முன்னணி வழி கிடைத்திருக்கிறார். எங்களுக்கு ஒட்டுமில்ல உறவுமில்ல, நாங்கள் தனி வழி என்றதான் சுமந்திரம் கூறினவர் எங்க யாழ்ப்பாணத்துல போன மே தினத்துல. அது சூடாரம் தான் இங்க வந்து நிக்கிறோம். என்பிபி மட்டக்களப்பு நூலக திறப்பு விழாவில் பிள்ளையங்களி தொட்டிலை மாட்டிருக்கு. இது விளக்கம் தெரியாது சுமந்திரம் இல்ல, சுமந்திரங்க நல்லா விளக்கம் தெரியும். அம்பிட்டிய சுமரத்தின தேரரை சந்திச்சிருக்காரு போல. அம்பிட்டிய சுமரத்தின தேரர்னால என்ன ராஜபக்ச நிக்காயன தான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு வந்தாரு. அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் இந்த நிக்காயவே மாறிடுச்சு. ராஜபக்ச நிக்காய் அதமம் நிக்காயமா இருக்கிறார். ஐயோ சாது, நீங்க அந்த நிக்காயில எது சாமி, இங்க வந்துடாத, இங்க நிம்மதியா எல்லாம் இருக்காங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி. மெடிப்ளேஸ். அண்ணா வணக்கம். அன்னைக்கு கப்பல்ல இருந்து இன்னைக்கு கார்ல இருந்து எல்லாம் காணாவில. கப்பல் கார் எல்லாம் காணாவில இருக்குது. என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காவும் சிரிச்சாலும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. என்ன சொல்றாங்க, நல்ல நாள், பெருநாள், மங்களகரமான நாட்கள் என்று சொன்னால் நீங்க எங்க லீவும் தர மாட்டேன்றீங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு மணி தேவத்துல வரணும். அதுக்குள்ள நீங்களும் வீட்டை போகணும். உங்களோட மனையால் தேடுவாருன்னு நீங்களும் லிங்க போட்டு தொந்தரவுப்படுத்துறீங்க. அப்ப என்ன செய்யற, எங்கிருந்தாலும் வாழ்க, நாட்டு நடப்போடு வாழ்கண்டு நாட்டு நடப்போட வாரம். என்ன செய்யறது, நீ என்னடா இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணலான்னு சொன்னால் எங்களோட குடும்பத்துல கொண்டாடுற பல பேர் எங்களுக்காக ஒரு நாளும் பார்த்து கொண்டிருப்பாங்க. எந்த நாளும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. நம்ம எப்ப போடுவோம், என்ன டைமுக்கு போடுவோம், கொஞ்சம் லேட் பண்ணாலே கோல்ஸ் வந்துருது. என்ன இன்னைக்கு நிகழ்ச்சி இல்லையா அப்படின்னு. இல்ல இந்த நாள் நம்ம நிகழ்ச்சி நடக்கும். அவங்களோட அன்பு தொல்லை, எங்களுடைய அன்பு உறவுகளின் அன்பு தொல்லை. கனப்பேர் நேற்று பின்னூட்டங்கள் இருந்தீங்க. பல பின்னூட்டங்களை பார்க்கக்கூடிய உங்களோட கொமெண்ட்ஸ்கள் வாசிக்கக்கூடிய இருந்தது. கனப்பேர் சில விடயங்களை தொட்டு இருந்ததை சொல்லியிருந்தீங்க. சில விடயங்கள் தொடர்பாக கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விகளுக்கும் உரிய முறையில பதில். சில பேர் தொடர்பு கொள்ளணும்னு ஆசை கொண்டு வந்தீங்க. தொடர்பு கொள்ளணும்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அலுவலகத்துக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த பின்னூட்டங்கள்ல உங்களோட பதிவுகள் என்ன பிரச்சனைனா, உங்களோட கனவேற தொடர்புகள் எல்லாம் இருக்குது. அந்த உங்களோட நீங்க போட்டிருக்கிற அந்த கொமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பகுதி கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணதில்லை. சில மெயில்கள் அல்ல தொடர்புகள் கொள்றதுக்கு ஏதாவது இலகுவான வழிகளை நீங்கள் அதுல பின்னூட்டங்கள்ல செலுத்தினால் உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே உங்களோட கொமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோம். உங்களோட கொமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் என்ன சொல்ற ஒரு எனர்ஜியா இருக்குது. எல்லாரும் பின்தொடர்றீங்க, நல்ல கருத்துக்கள், வாழ்த்துக்கள் சொல்றீங்க. அந்த வாழ்க்கையோட நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பார்லமெண்ட் பார்லமெண்ட் அமர்வை பொறுங்க. இந்த பிசிகே சொல்ல தாங்க முடியாம இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் நேற்று எந்த நிகழ்வு முடிஞ்சுன்னு ஒரு ஆள் அடிச்சாரு. ஐயோ அப்படி இந்த நடந்தது வேறண்டார். என்னன்னு கேட்டேன். அது அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்மையல் செயற்பாட்டாளர் சன்மாஸ்டர் அண்டு ஐபிசியில போன நேரலையிலேயும் அவர் சொல்லியிருந்தவர் சொன்னால், பிசிகேவோட அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரச அர்ஜுனா தொடர்பு ஒன்று இருக்குது. அப்ப வன்னியரசு சொல்லி இருக்குது திருமாவளவன் அர்ஜுனா வருதுன்னு சொல்லி இருக்குது. அப்ப திருமாவளவன் அந்த மேடையிலையும் பேசினதா தான் இவர் சொல்றார், சன்மாஸ்டர் சொன்னார். அப்ப அந்த டைம்ல அவர் நினைச்சா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வாராருன்னு தானே தான் அந்த நிகழ்ச்சியில எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க பார்த்தா வந்த ராமநாதன் அர்ஜுனா இந்த அர்ஜுனா வேறையாம அது ஒரு குழப்பமாயிருச்சு போல. அப்ப திருமாவளவனே பகிரங்கமா சொன்னவர் தான் கேட்டதான காரணம் வந்துருக்க தன் அலுவலகத்தில ஒரு எம்பி வந்திருக்கன்னு சொல்ல தான் அர்ஜுனா தான் நினைச்சுதான் தன் கட்சியை சேர்ந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் அண்மையில போய் சேர்ந்த அர்ஜுனா ஆதவ அர்ஜுனாவைத்தான் அர்ஜுனா ஆண்டிவங்கள்
சொல்றாங்க என்றுதான் தான் அதை நினைச்சதன். அப்ப அவருக்கும் அது தெரியும். இது ஒரு விளக்கம். இது அங்க தமிழ்நாட்டுல போகுது. அதை விட இப்ப உமாவீரன் ராசையா, அதையும் குறிப்பா சொல்லணும். உமாவீரன் ராசையா உண்மையில அவர் அந்த அதாவது கருத்தியல் ரீதியா பல்வேறுபட்ட முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவரோட இருந்தாலும் இப்படியான சொல்லாடல்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் சீமான் அவர்களை நோக்கி ராமநாதன் அர்ஜுனா முன்வச்சிருக்க கூடாது என்ற கருத்தை அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இவர் ராஜபக்சே குடும்பத்தோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு மனநோயாளி. இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்பது தமிழ் தேசியவாதத்தை பலவீனம் அடைய செய்தது. இவருடைய கைகளிலே தற்பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதம் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு எதிராகவே திரும்பி உன்னை சுடுவன் நாயை என்று சொல்கின்ற அளவுக்கு போயிருந்தது என்று சொல்லி சொன்னார். இதுதான் இவருடைய உண்மையான இதிலிருந்து நீங்கள் அவருடைய மனநிலையை அறிந்து கொள்ளலாம். இல்ல இன்னொரு விடயத்தை பார்க்கணும். எந்த ஒரு காலத்திலையும் அந்த உமாகரன் ராசையோட ஒரு பதிவு இன்னொன்னு நாங்க சேர்த்துக்குவோம். அந்த இடத்துல போஸ்டோட போட்டிருந்தாரு ஒரு நாளைக்கு முன்பாக. என்னன்னா 27,000 முட்டாள்களின் செயல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றிய ஈழத்தின் கௌரவத்தை கப்பலேற்றி விட்டது. காட்டை கொளுத்திய பைத்தியம் குற்றவாளி அல்ல, பைத்தியத்தின் கைகளில் தீப்பந்தம் கொடுத்தவர்களே குற்றவாளிகள். அருமையான ஒரு பதிவை போட்டுருதாவுல. இல்ல இப்ப அண்மை காலமா டெல்சான் யாழ்ப்பாணத்துல இருந்து வார பல விடயங்கள் தொடர்புல ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளா உமாகரன் ராசையா அவரோட கருத்து உண்மையில வரவேற்கத்தக்கது. இது எங்க பிளவிட்டன்னு தெரியுமா? இந்த இந்த ஒரு காலத்திலேயும் இல்லாத தவறு எங்க நடக்குதுன்னு தெரியுமா? இந்த கமலஹாசன் பதிவை சுமந்திரன் முகநூல்ல பகிர்ந்ததுல இருந்து இந்த தமிழக தேர்தல் தொடர்பான ஒரு எதிரும் புதிருமான நிலைப்பாடு வருது. டெல்சானுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும், எங்களோட எடிட்டர்ஸுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கு. ஆனா வெளிப்படுத்துறல இதான் இந்த திறம் தான் நேர. இது அங்க இருக்கக்கூடிய பலருக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு ஆறாத வடுவையும் ஏற்படுத்தி இருக்குது. என்னென்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சொல்ல போனால் கருத்தியல் ரீதியாக அல்லது கொள்கை ரீதியாக பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா ஒரு பொது வழியில போய் ஒரு தலைவரை விமர்சிக்கிறது அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் எங்களுக்குன்னு ஒரு சபை நாகரிகம் இருக்கு. அந்த இடத்துல நேற்று விகிதகரத் மிக அழகா சொல்லி இருந்தார். அதை பற்றி எல்லாம் நாங்க பதில் சொல்ல விரும்பல. சரி, நாடாளுமன்றத்துல இருந்து யாரையும் வெளியேற்ற சொல்லி எல்லாம் பெரிய பரபரப்பு ஒரே சத்தமா தான் இருந்துச்சு. காரணம் ஒரு பெரிய சத்தம்னா அது சாமர சம்பத்துடைய சத்தம். சாமர சம்பத் கீழே இறங்கி எதிர்ப்பை தெரிவிச்சு சபாநாயகருக்கும் அவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இப்பவே வெளியே அனுப்புங்க அப்படின்னு சபாநாயகர் ஓர்டர் போட இவரை வெளியில போயிட்டாரு. ஆனா பார்லிமெண்டத்துல அப்படி சத்தம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல இன்னொரு விஷயமும் பேசப்படுது. மட்டக்களப்பு மாநகர சபை பொது நூலக கட்டடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நாங்க பேஸ்புக்ல பார்த்தோமே, திறப்புக்கு முன்பதாகவே இது இவர் தான் கட்டி வைத்தார், இவர் தான் ஆரம்பித்தார், இவருடைய ஐடியா தான் இது அப்படின்னு ஒரு அணி அங்கிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பேஸ்புக்ல. எது எப்படியோ இதுல ஃபுல்லா போட்டிருக்கு. மட்டக்களப்பு மாநகர முதல்வரின் அழைப்பின் பேரில் கௌரவ கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட பிரதேச மக்களின் பிரதிநிதி பங்கேற்புடன் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இது சம்பந்தமா கொஞ்சம் விமர்சனங்களும் ஒருத்தர் முன் வச்சிருக்காரு. நான் பார்த்தேன் பேஸ்புக்ல இந்த திரை சீலை அது சம்பந்தமா திறக்கிறது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? இல்ல இன்னைக்கு மட்டக்களப்புல ஒரு முக்கியமான நாள். அதுல என்னன்னு சொன்னா இந்த திகதி எடுத்ததுலயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு தனிப்பட்ட ரீதியா அந்த கருத்து ஒரு முரண்பாடு இருக்கு. என்னன்னு சொன்னால் இந்த மாதத்துல 18, 19, 20ஆம் தேதியை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நூலகம் திறக்கிறது கிட்டத்தட்ட இந்த முள்ளிவாய்க்கால் மாதம். சில பேர் சொல்லுவாங்க முள்ளிவாய்க்கால் 18ஓட முடிஞ்ச 19, 20 அப்படி இல்லை. இந்த மாதத்துல அதை கொஞ்சம் இன்னும் ஒரு டைம் எடுத்து செய்திருக்கலாம். அந்த அளவுக்கு அதை மாநகர சபை சிந்திக்கலையா அல்லது அந்த மாவட்டத்திலுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட கலந்து ஆலோசித்து அந்த திகதி எடுக்கப்பட்டது யார், அது உண்மையில மத்திய அரசால் எடுக்கப்பட்டது என்ற குழப்பம் இருக்கு. அடுத்தது நீங்க அதிகார பரவலாக்கல் தொடர்பிலும் இப்படியான ஒரு விடயத்துக்கு நான் இணைந்து பணியாற்ற தயார் என்கின்ற வகையில் சுமந்திரன் ஏதோ கூறியதாகவும் இந்த முகநூல் பக்கங்கள்ல இது முகநூல் போற போக்கு இருக்குது. ஆனால் இதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனா மட்டக்களப்பு மாநகரத்துல முன்னாள் முதல்வர் சரவணபவன் முக்கியமானவர். சுமந்திரனை இவர்கள் அழைச்சா கூட
இவர் என்ன செய்திருக்கோன்ற ஒரு கண்ணியத்துக்காக அந்த மண்ணை சேர்ந்த ஒரு ஆளை திரை நீக்கம் செய்து வைக்க அழைச்சிருக்கோம், அந்த விட்டுருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா அந்த மண்ணை மாண்பு. இப்ப இது அந்த அந்த மண்ணுல யார் யார் பாடுபட்டாங்களோ அல்லது யார் யார் இதுல இது செய்தாங்களோ அந்த ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும். அல்லது அவரை பொறுத்தவரை சில அவர் விரும்பி இருந்தா மல்லிக்கு கொடுத்திருக்கலாம், அல்லது அங்க ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தது. இப்ப அவர்களையெல்லாம் அழைச்சி இதை திறந்திருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இப்ப இவரை பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்றதா, அவரை ஆறு அழைக்கிறாங்களே, மற்ற இதுல மாநகர சபை முதல்வர் ஒரு பெருந்தவர் விட்டுருக்கிறார், கட்சியில செயலாளர்மார் அழைக்கிறேன்னா மாநகர சபையில பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அச்சன கட்சியில செயலாளர்மார் அல்லது தலைவர்மார் அழைக்கப்பட்டிருக்கணும். ஒரு கட்சி அழைச்சது இது நூலகம் என்றது கட்சிக்கு அப்பாற்பட்டது. நூலகம் கட்சிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டது. இது இந்த அளவுக்கு போயிருக்க கூடாது. ஏனென்றால் இது ஒரு மாண்பின் அடிப்படையில அந்த இடத்துல நான் சரவணவனை காணல, முன்னாள் முதல்வர். அவர் உண்மையில அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். இந்த மாநகரத்தாமா இருக்கலாம், அல்லது மாநகர சபையில இன்னைக்கு இருக்கிற மாநகர சபையில கட்டுமானத்துக்கு ஒரு அத்திவாரம் அல்லது அந்த கட்டுமானத்துக்கான ஒரு பெரிய பிளான் போட்டதில் அவர் ஒரு முக்கியம் சிறந்த நிர்வாகி, சிறந்த ஒரு தலை சிறந்த நிர்வாகி. அவர் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களிலும் ஒரு திறம்பட பணியாற்றினவர். அதே நேரம் இந்த நூலகத்துக்கு அதாவது 2015ஆம் ஆண்டுல இருந்து 20ஆம் ஆண்டு காலப்பகுதியில அதிக அளவான நிதி அந்த காலப்பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ஞானமுத்து ஸ்ரீநேசன் அதிக அளவான நிதி ஒதுக்கி இருக்கிறார். அது அதிகளவான நிதி அதுக்கு ஒதுக்கப்படுது. அது போன்ற பிள்ளையான அந்த லைவ், அதாவது அந்த நூலக கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டினதுல இருந்து அதுக்கான திட்டங்களை பிள்ளையான காலப்பகுதியில செய்தன்னு சொல்லப்படுது. அந்த அவர் இப்ப உதாரணத்துக்கு 6 முதலமைச்சரா இருந்தாலும் அவர்கள் அதுக்குரிய பணியை செய்யணும். அது பிள்ளையானன்றது என்ன, ஆறுன்றது. அதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அதுக்கு பிள்ளையான பேரை வைக்கணுமான்ற கருத்து முன்வைக்கப்பட்டது அந்த முகநூல் பக்கங்கள்ல. இப்ப இப்படியான சூழ்நிலையில இப்ப அதுல 2 இடத்துல முக்கியமா அந்த இடத்துல இதுல என்ன சொன்னால், இதுல இப்ப ஒரு பிழையான நோக்கத்தை நோக்கி போயிடக்கூடாது. சுமந்திரன் பாரடம் முழுக்க குழப்பம் ஏற்படுறது அந்த இடத்துல உண்மையா ஒரு சூட்டபிளான ஆள் சுமந்திரன் என்ன சொல்லி இருக்கலாம், நான் லீவ் பண்றேன், இதுல இங்க இருக்கிற ஒரு அந்த மண்ட ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு அந்த திரைச்சீலை நீக்கி இருந்தா கூட அந்த மண்ணுக்கு பெருமையா இருந்திருக்கும். சுமந்திரன் அந்த திரைச்சீலை நீக்கம் செய்ததுன்றது கிட்டத்தட்ட அந்த மண்ணுல யாராலும் ரசிக்க மாட்டாங்க. என்பிபியில மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர், அவர் ஜேவிபி காலத்துல இருந்து சுனில் கந்தனோத்தியோடு மிக நெருக்கமானவர். இன்றைக்கு சுனில் கந்தனோத்தி தான் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கக்கூடிய அவர். ஒரு முகநூல் பதிவு ஒன்று போட்டிருக்கிறார் அந்த சுமந்திரன் செயற்பாடு தொடர்புல. அவரோட முகநூல் பதிவு இது எங்கட கருத்து கருத்து என்னன்றதை நீங்க ஒரு பாருங்க. பாத்துறோம். மட்டக்களப்பு நூலக திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதியை அழைத்தது மட்டக்களப்பு மாநகர சபை. அதே போல அவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழரசு கட்சியின் தலைமையான சுமந்திரனையும் அழைத்திருக்கிறார்கள். ஆகவே மாநகர சபையின் அழைப்பின் பெயரில் மட்டக்களப்பு நிகழ்வில் சுமந்திரன் பங்கேற்றிருக்கிறார். மட்டக்களப்பு இளைஞர்களை ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கு இழுத்ததும், யாழ் மையவாதத்தின் நலன்களுக்கு பயன்படுத்தியதும், எமது மாவட்டத்தில் அழிவு அரசியலை கொண்டு வந்து ஒரு தலைமுறையை இல்லாது ஒழித்ததும், தேர்தல்களில் அரசியல் லாபம் பெற்றதும் தவிர எமது மாவட்டத்தை கட்டி எழுப்பவென்று மட்டக்களப்பிற்கு எதையும் செய்த வரலாறு தமிழரசு கட்சிக்கு கிடையாது. எமது மாவட்ட மக்களின் கல்வி, பொருளாதாரம், வாழ்க்கை தரம் ஆகிய எவற்றையாவது முன்னேற்ற ஒரு துரும்பை கூட தூக்கி போட்ட வரலாறு இவர்களுக்கு கிடையவே கிடையாது. மாறாக எமது மாவட்ட இளைஞர்களே இவர்களது அரசியல் நலனுக்காக மலைகளையும் நகர்த்தி இருக்கிறார்கள். மட்டக்களப்பு நூலகத்திற்கு ஒரு செங்கலையோ ஒரு பிடி மண்ணையோ ஏன் நூலகத்தில் வைக்கவென்று ஒரு புத்தகத்தை ஏனும் யாழ்ப்பாணம் இருந்து கொண்டு வராதவர்கள் நூலக திறப்பு விழாவுக்கென்று இவ்வளவு தூரம் வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வதும் பெயர் போட்டுக்கொள்ள மாத்திரம் முன்னெடுப்பதும் நகைப்பிற்குரிய வரலாறு. நன்றி திலீப் குமார் என்பிபி அப்படின்னு போட்டிருக்காரு. அவரை பதிவு அதுல அவர் அந்த யாழ் மையவாதம் என்று கூறினதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சுமந்திரன் மீது வைத்த விமர்சனங்கள் அது ஒரு வகையில் அவர் அதை நியாயப்படுத்த கூறினாலும் கூட, ஏன்னா நூலக செல்வராஜான்ற இப்போது பிரித்தானியாவில் இருக்கிறார். அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், அதிகளவான புத்தகங்கள் கொடுத்தவர். அவர் நூலகத்துக்காகவே தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிச்சுறார். அந்த நூலகர் என்ற அவர் என்ன சொல்ற, அவர் அந்த நூலகம் ஆரம்பிக்கப்படுற சூழ்நிலையில கூட சென்றிருந்தவர். அந்த முக்கியமான நூல்கள் ஒப்படைக்கிற டைம்ல இந்த யாழ்ப்பாண மையவாதம் இதுல ஒரு விடயத்தை பார்த்தீங்களா, என்பிபியில சுனில் கந்துனத்தி சுமந்திரனை திரை நீக்கம் செய்யறது கூப்பிடுவாராம். சுனில் கந்துனத்தீர என்ன சொல்ற அந்த உதவியாளர் அல்லது அந்த கட்சியில முக்கியஸ்தராக கூட திலீப் குமார் கருத்துக்களை வெளியிடுவார். இது ஒரு பிரதேசவாதம் ஒன்று இதுல மறைமுகமா வெளிப்பட்டதை நீங்க பாத்துறீங்களா? இதைத்தான் நான் எளியா உங்களுக்கு சொன்னேன். நான் அதை சொல்லாம சொன்னேன். என்ன சொன்னால், என்பிபி மட்டக்களப்பு நூலக திறப்பு விழாவில் பிள்ளையங்களி தொட்டிலை மாட்டிருக்கு. இது விளக்கம் தெரியாது சுமந்திரன் இல்ல, சுமந்திரனுக்கு நல்லா விளக்கம் தெரியும். சுமந்திரனை பொறுத்தவரை ஒரு போராட்டம் எல்லாம் மாசா இருக்கணும்,
தோசா இருக்கணும்னு நினைப்பார். இன்னைக்கு அதே சுனில் கந்துனத்தீர ஒரு முக்கிய அந்த கட்சியில முக்கியஸ்தர் சுனில் கந்தனுடைய மிக நெருக்கமானவர் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். இது ஒரு அந்த பிரதேசவாதமான கருத்துல இருந்து ஆரம் வந்து அந்த மென்டாலிட்டிக்குள்ள போயிடாங்க. அது சுமந்திரன் திறநீக்கம் செய்ததுல விமர்சனங்களை முன்வைக்கலாம். அது ஒரு பிரதேசவாதம், யாழ்ப்பாண மையவாதம் அல்லது யாழ்ப்பாண இதுன்ற அந்த தமிழரசு கட்சி மீதான விமர்சனங்கள் இருக்கு. அந்த பிரதேசவாதம் என்ற கருத்தை யாரும் ஏற்க முடியாது. நூலர் செல்வராஜா அதிகளவான புத்தகங்களை மட்டக்களப்பு நூலகத்துக்கு கொடுத்தவர். இந்த இடத்துல பிரதேசவாதங்கள் இது கிட்டத்தட்ட சொல்ல போனா இது இப்ப என்பிபிக்கு பெரிய ஒரு அறுவடை. என்ன சொல்ற, எங்களுக்கு ஒட்டுமில்ல உறவும் இல்ல, நாங்கள் தனி வழி என்றதான் சுமந்திரம் கூறினவர் எங்க யாழ்ப்பாணத்துல போன மே தினத்துல. அது சூடாரம் முதல் இங்க வந்து நிக்கிறேன். இதெல்லாம் மாவட்டத்தின் நிகழ்வுன்னா மாவட்ட நிகழ்வா முடிங்கல. இதே நீங்க எல்லாத்துக்குள்ள பாருங்க, நீங்க வந்தாலும் அங்க ஒரு வேற விதமான ஒரு அரசியல் முன்னெடுக்கப்பட்டது. இது தமிழரசு கட்சி தான் பெரிய பின்னடைவை கொண்ட போது அடுத்த தேர்தல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெற்றி பெற என்பிபிக்கு முதலே சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு, கிழக்கு மாகாண சபை கைப்பற்ற போறாங்க. இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்துல அறுவடைய என்னடா யாழ் மாவட்டத்துக்கு முதல் என்பிபியை அழைச்சி போனது, ஏவிபி அழைச்சி போனது வந்து இதே சுமந்திரன் தான். மே தினத்தும் இலங்கை வரலாற்றுல முதல் மே தினம் யாழ்ப்பாணத்துல வெளி மாவட்டத்தில் நடந்து சுமந்திரன் அதுக்கு போயிருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இப்ப அவர் வெல்கம் பண்ணி வார இடம் எல்லாம் என்பிபியில வெற்றி தெளிவா தெரியுது. மட்டக்களப்பிலையும் அந்த ஒரு வெற்றி அடைய போறாங்களோ தெரியாது. ஆனா இந்த பிரதேசவாதம் என்ற கருத்துக்களை பின்னூட்டங்களையும் எங்கேயும் யாரும் செலுத்தாங்க அந்த அளவுக்கு அந்த மண் இல்ல. இந்த பிரதேசவாதத்தை கிளப்பித்தான் கருணா விடுதலை புலிகள் கட்டமைப்புல இருந்து பிரிஞ்சது. அதே கருணா சொல்றார் இப்போது அதிகளவாக வந்து பிரதேசவாதத்தை பிள்ளையான் கதைக்கிறேன்னு ஒரு செவ்வியில் ஐபிசியில ஒரு செவ்வியில கூறியிருந்தார். உங்களோட செவ்விய தெரியாது சார், 2-1 பேசியிருந்தார். இப்படி இந்த பிரதேசவாதமானதுல நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் போன்றுதான் வடகிழக்குல இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் வாழ்றோம். பிரதேசவாதம் இல்லை. ஆனால் இதை ஜேவிபி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு விளக்கம் தெரியாம ஒரு கையை வச்சு டான் இழுத்து திரைச்சீலைய நீக்கி அவர் பெரிய ஒரு படம் முன்னணி வழி எடுத்திருக்கிறார். அறுவடை கடும் மோசமா இருக்க போறேன்னா இந்த இடத்துல திலீப் குமார் என்பிபி சேர்ந்த திலீப் குமார் அந்த பயன்படுத்திக்கிட்டாருன்னே சொல்லலாம் சந்தர்ப்பத்தை. இல்ல அவன் அதாவது சுனில் கந்துனத் இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு இது ஒன்றும் தெரியாம இல்ல, அவங்க எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி தான் பாருது. அவர் என்ன ஒரு பெருந்தன்மையை சொல்லிக்கலாம். இல்ல இந்த லைப்ரரியில வந்து ஏன் ஆக குறைஞ்சது இந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய ஒரு ஊழியரை கூப்பிட்டாவது திறந்திருந்தா பெரிய மாண்பாரு. இந்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த விமர்சனம் என்றது வந்து சுமந்திரன் இப்ப அவர் சிரிக்க கொண்டிருப்பார். இப்ப உடனே எங்கடாக்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் கற்றவர் 3 மொழி தெரிந்தவர், ஜனாதிபதியா அடையப்பா ஜனாதிபதி என்பிபி கௌரவிக்கல, இன்னும் ஒரு தெரிச்சண்டையை இழுத்து விட்டுட்டு போயிருக்கு என்பிபி வந்து. ஒரு விளக்கமில்லா ஆக்களா இருக்கிறீங்க நீங்க. ஆனா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, நாங்க அடுத்ததுக்கு போலாம். என்னன்னு சொன்னா ஜனாதிபதி மட்டக்களப்பு போன வேளையில அம்பிட்டிய சுமரத்ன தேரரை சந்திச்சிருக்காரு போல. அம்பிட்டிய சுமரத்ன தேரர்னால என்ன ராஜபக்ச நிக்காயனை தான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு வந்தாரு. அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் இந்த நிக்காயவே மாறிடுச்சு. அவர் வீடியோ போட்டிருக்காரு. என்ன இதுவரைக்கும் நான் ராஜபக்ச நிக்காயில தான் இருந்தேன், அது உண்மைதான், நான் உங்களுக்கு தான் எல்லாம் செஞ்சேன். ஆனா இன்னையில இருந்து நான் என்பிபி ஜனாதிபதி அனுரகுமார் நிக்காய்க்கு மாறிடுறேன் அப்படின்ட்டார். போச்சா අනුරකුමාර නිකාය එන්නයිල ඉருந்து තවදුරටත් රාජපක්ෂ නිකාය අදමම නිකාය මාරු කරා. අතිකරු ජනාධිපතිතුමා බලේ ඉන්නකම් එතුමාට උපරිම சவியாக் வேணுமா? ஜனாதிபதி அனுரகுமார் மீட் பண்ணணும் பேசணும்னு இவரு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்ப இன்னைக்கு மட்டக்களப்புல இந்த நிகழ்வு நடந்தோன்னே அதுக்காக வருகை தந்த ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணோன்னே ரைட் எப்படியோ மீட் பண்ண சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அவர் வந்து எல்லாம் பேசும்போது இவர் கொஞ்சம் கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. இவரோட பன்சலையை கட்டிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் வெளிநாட்டுல இருக்கவங்கள்ட்ட தான் உதவி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. வீடியோ போட்டு ஐயோ எங்களுக்கு அனுப்புங்கன்னு எல்லாம் ஏதோ அனுப்பியிருக்காங்க. 10வது குறைக்கு ஜனாதிபதி கிட்ட ஜனாதிபதி சொல்லிட்டாரு போல, சரி ஓகே நாங்க செஞ்சு தாரோம் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம். இன்னைக்கு ஆளு ராஜபக்ச நிக்காயில இனி நான் இருக்க மாட்டேன், இனி நான் அனுரகுமார் நிக்காய ராஜபக்ச நிக்காய இன்னையோட கலைக்கப்பட்டது. இப்ப அதுல கமெண்ட்ஸ பார்த்தேன். சரி இத பத்தி சிங்கள மக்கள் எவ்வளவு ஆவேசமா இருப்பாங்க பாப்போம். கீழே போயிட்டு ஐயோ சாது நீங்க அந்த நிக்காயில இருச்சாமி, இங்க வந்துடாத, இங்க நிம்மதியா எல்லாம் இருக்காங்க, அந்த நிக்காயிலே இரு அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ஸ் இருக்கு. அது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கு இன்னைக்கு. இப்ப சில முக்கியமான அமைச்சுக்களின் செயலாளர்கள் ஜனாதிபதியின் செயலாளர்களில் மாற்றங்கள் ஒரு சில வாரங்களில் இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது போன்றும் முக்கியமான ஒரு பொறுப்புல
நாங்கள் இருவரும் முன்னர் குறிப்பிட்ட ஒரு பெயர் உண்டு வந்து அமரப்போது நீங்கள் அது தேவை என்று சொன்னால் ஒன்றில் இன்னும் பிளான் இல்லை அங்க 2 பேர்கிட்ட எப்படி என்று சொல்லி இன்சைட்ல பார்க்கலாம் அல்லது செய்திகளை கப்பால பார்க்கலாம். ஆனா 2ல ஒரு ப்ரோக்ராம்ல கட்டாயமா அது ஒரு முழுமையான விரிவாக்கம் இருக்கும் என்ற தகவலையும் உங்களுக்கு சொல்றோம்னு சொன்னால் இன்றைக்கு டாலர் எல்லாம் கிட்டத்தட்ட இலங்கையில பண கட்டுப்பாடு என்பது, அதாவது காசு கட்டுப்பாடு, மணி கண்ட்ரோல் வந்து அன்கண்ட்ரோலா போயிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில. அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரும் நெருக்கடியில இருக்கிறாங்க. எனிவே இன்னொரு தகவலையும் சொல்லிக்கொள்ள வேண்டி இருக்குது. நீங்க நீங்க சொன்னாத்தான் நடக்கும். உங்களுக்கு 2 பேருக்கும் தற்பெருமை. ஐயா நாங்க சொல்றேன்னுதான் சொல்லலாம், சொல்லலன்னு சொல்லலாம். இதையும் ஒரு மேலதிகமா தகவலா வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல கிடைச்ச மிக முக்கியமான ஒரு தகவலை நாங்க நிகழ்ச்சியில சொல்லிக்கலாம். ரைட், இன்னைக்கு ஈஸ்டர் தாக்குதல் அந்த வழக்கு விசாரணை கொழும்பு நீதிமன்றத்துல அது என்னத்த நீங்க இங்க சொல்றாங்க, இன்சைட்ல போட்டு முழுதும் டான் வச்சிருக்கீங்களே. ஆமா, அப்ப இதுல சொல்லிருக்காங்கன்னா கிடைச்ச தகவலின் அடிப்படையில சுரேஷ் சலையின் ஒருங்கிணைப்பில் சஹரான் கும்பலின் ஷைனி உள்ளிட்ட குழுவினருக்கு பிணை பெற ராணுவ புலனாய்வு பிரிவு 2 லட்சம் செலுத்தி இருக்கிறது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு ஹைலைட் விஷயம். இப்ப வழக்கு விசாரணை நடந்து அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ரொம்ப விஷயங்கள் வெளியே வரப்போகுது. ஒன்றை பாத்தீங்களா, அந்த வழக்கு கடுமையான இறுக்கம் அடையக்குள்ள வந்து குரலி வித்தை நடக்குது இலங்கையில. விமல் வீரவன் செய்யற குரலி வித்தை, மஹிந்த ராஜபக்சே செய்யற குரலி வித்தை சொல்லியிருந்தாரு. உதயகமன் பிள்ளை சொல்றாரு, பிள்ளையானும் சுரேஷ் சாலையும் உள்ள இருக்கும் போது நாங்க என்னத்த ராணுவ வெற்றியை கொண்டாடுறது, அவங்களெல்லாம் உள்ளுக்கு வச்சு என்ன ராணுவ வெற்றி வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி உதயகமன் பிள்ளை கதைச்சாரு. இந்த தகவலோட டெல்சான் இலங்கையில பொருளாதாரம் வந்து அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்குது. அது தொடர்பான ஒரு துறை சார்ந்த முழுமையான தகவலை நீங்க பெறணும்னு சொன்னால் இந்த ஊடகப்புல கொழும்பு பல்கலைக்கழகத்துல பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்கள் ஒரு நீண்ட செவி வழங்கி இருக்கிறார். இலங்கையில பொருளாதார தொடர்புல அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். அதே மாதிரினா நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துல கபில சந்திரசேனுடைய மரண விசாரணை நடந்திருக்குது. வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மேலதிகமாக 4 சாட்சியாளர்கள் நிறைய விஷயம் வெளிப்படுத்தி இருக்காங்க. ஃபுல் டீட்டெயிலும் இன்னைக்கு நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில விழாவாரியா சொல்லியிருக்கேன். அதை கேட்கும் போது பல கேள்விகள் சந்தேகங்கள் எழலாம். ஆனா முடிவுக்கு வந்துடுறாங்க. முடிவுக்கு வந்துடக்கூடாது யாரும். கேள்வி சந்தேகங்கள்ல இருந்து நீங்க பின்னூட்டங்கள்ல எழுதி வைங்க. ஆமா, தேவைப்படும். அப்ப நாங்க பதிலுக்கு கூட வாரோம். உங்களோட ஒரு கருத்து தான் நாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தென்னிலங்கையில அதிக அளவுல விவாதிக்கப்பட்டு கொண்டு இந்த தளத்துல சொல்லப்பட்டது கூட விவாதிக்கப்படுது. அந்த திறப்பு சம்பந்தமான விவகாரம் இப்ப ஒரு பேச பொருளா மாறி குடும்பம். எல்லாம் சந்தோஷம். அப்ப போயிட்டு வாங்குவோம். நாளைக்கு சந்திப்போம். நல்லா திரும்பவும் சொல்றேன் டில்சான், இந்த ஒரு சிறு சம்பவங்களை வைத்துக் கொண்டு இப்போது தனிப்பட்ட ரீதியில சொல்ல போனால் சுமந்திரன் மீதான அரசியல் ரீதியான விமர்சனங்களை நீங்க கண்ணியத்தோட முன்வைங்க. அவர தனிப்பட்ட வாழ்க்கை முறை அல்லது அவர தனிப்பட்ட விமர்சனங்கள் அல்லது பிரதேசவாதங்களை முன்வைச்சு வைக்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையில ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். அதை யார் செய்தாலும் பிரதேசவாதத்துக்கும் தனிநபர்கள குடும்பங்கள் சம்பந்தமாகவும் யாரும் விமர்சனம் வைக்க முடியாதுன்ற கருத்தை இதுல சொல்றோம்னு சொன்னா அந்த ஒரு மாண்பு எங்கள்கிட்ட இருக்க வேணும். அந்த மாண்பு நாங்க பிள்ளையா கொண்டு போயிடக்கூடாது. யாழ்ப்பாண மையவாதம் என்ற கருத்துக்களை எழுதுறது அது இப்ப இதுல சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நாங்க அனுபவிச்ச நாங்க தானே அச்சா அப்படி இப்படி என்றெல்லாம் கனவே கருத்து சொல்ல வருவாங்க. அது அனுபவிக்கலன்றா அது இந்த சூழ்நிலைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலையை கட்டமைக்காங்க. திரும்ப இந்த பிரதேசவாதத்தை மையப்படுத்தி தான் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை பிளவுபடுத்தினது காரணம். வந்ததுக்கு அப்புறம் என்ன, ஓகே யாழ்ப்பாண மையவாதத்தால யாழ்ப்பாண தலைமையில் ஒழுங்கான கொண்டு தருது என்று வந்த காரணம் அறிஞேந்திரன் ஒரு மின்னல் நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி ஒரு மனசல கூட கட்டுறதுக்கு இல்லாம தான் மட்டக்களப்ல இருந்து அவர் ஒரு மின்னல் நிகழ்ச்சியில சொன்னார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அது மாதிரி ஒரு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்க. பிரதேசவாதம் வேண்டாம். வடகிழக்குன்றது வந்து எங்களுடைய தாய் நிலம். அந்த கண்ணியம் எங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கணும்ன்றதான் எங்கள் இருவருடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லாங்க. விமர்சனங்களை முன்வைங்க. ஒரு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களா இருக்கட்டும். பிரதேசவாதங்கள் மற்றது இதுல ஒரு சுயநல போக்குல செல்லாதங்கன்றதையும் இந்த டைம்ல உங்கள் அனைவரிட்டமும் வினயமா வேண்டிக் கொள்றோம். அப்படித்தானே ரீல்ஸா? கட்டாயம். அந்த தகவலோட நாங்க இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இன்னும் நாளைக்கு இன்னும் மேலதிக தகவலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி. மெடிப்ளேஸ்.